ஒரு பெரிய சைஸ் மாங்காய், 1 கப் தேங்காய், 4 காஞ்ச மிளகாய். மாங்காய் புளிப்பு கம்மியா இருந்தா நீங்க கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. கார்னிஷ் பண்றதுக்கு கொரியண்டர், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மாங்காய் சாதம் ரெடி பண்ணும்போதே நம்ம இங்க சாதத்தை வச்சிடலாம். மாங்காவை நல்லா கிரேட் பண்ணியாச்சு. கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு ஜார்ல எடுத்து வச்சிருந்த தேங்காய் போட போறோம். அதுலயே காஞ்ச மிளகாய் 4, அப்புறம் கொஞ்சம் புளி. இதை இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சுக்கோங்க, ரொம்ப ஃபைனா அரைக்க வேணாம். நான் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துருவி வச்சிருந்த மாங்காவை இப்ப இதோட சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கோர்ஸா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, தேங்காய், மிளகாய், கொஞ்சமா புளி எல்லாத்தையுமே இதை இப்ப சேர்த்துடலாம். நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி எடுத்து கார்னிஷ் பண்ணிடலாம். நீங்க இதுக்கு கடலெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சுவை அதிகமா இருக்கும். நல்லெண்ணெயும் சேர்க்கலாம். மாங்காய் பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி குயிக்காக லஞ்ச் பேக் பண்ணி கூட கொண்டு போயிடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாதம் மட்டும் குக் பண்ணாலே போதும். ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம பேஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, மாங்காய் பேஸ்ட்டு, அதை இதோட சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. சாதம் வெந்துருச்சு. அந்த சாதத்தை இதுக்கு மேலே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாதம் சூடாக இருக்கும்போது கிளறது கொஞ்சம் பார்த்து செய்யணும். நான் தாளிக்கும் போது மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதனால நான் இப்போ சேர்க்கிறேன். சுவையான மாங்காய் சாதம் ரெடி. மாங்காய் சாதமும் தயிர் சாதமும் சரியான காம்பினேஷனுங்க. மாங்காய் சாதம் செய்யும் போது பழைய சாதத்துல தயிர் சாதம் இல்லைன்னா எப்படி? நமக்கு தெரிஞ்ச நல்ல 4 விஷயத்த 4 பேருக்கு சொன்னா நல்லது தானே?